Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வழமை மாரியே இன்னைக்கு வீடியோ வந்துட்டு காலையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. போன vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லஞ்ச் செய்ய தேவையில்ல. அந்த லஞ்ச் செய்றது, அதுக்கப்புறம் அது பேக் பண்றது, அந்த மாரி நெறைய விஷயங்கள இப்பல்லாம் அவ்ளோ மிஸ் பண்றேன். நெறைய பேர் அந்த லாஸ்ட்டா வீடியோ போடக்கல கவலைப்பட வேணாம் சிஸ்டர் எல்லாம் பழகிரும். நாங்க துவா செஞ்சுக்கிறோம் அப்படி நெறைய கமெண்ட், பர்சனலா கூட நெறைய மெசேஜஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லட்டுமா? ஏன்னு சொன்னா, ஆறுதலுக்கு கூட 4 பேர உண்மையா சம்பாரிச்சு வைக்கிறதுன்றது வந்துட்டு பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் அல்லாஹ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொன்ன எல்லாருக்கும் தேங்க்ஸ் அலாட். இப்பல்லாம் வந்துட்டு லஞ்ச் செய்றதுக்கு வேலை இல்ல, இல்லையா? அப்ப வந்துட்டு நெறைய டைம் ஈக்கிற மாரி இக்கும். அப்ப பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் செய்யணும். இன்றைக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் இந்த நெத்தலி, கிழங்கு 2ம் போட்டு நல்ல ஒரு ஆணம் காய்ச்சி, இடியாப்பம் சாப்பிடணும் அந்த மாரி ஒரு ஆசை. புள்ளைகள போய் கேட்பாங்க கொஞ்ச நாளுக்கு ஒருக்கா. இந்த மாரி ஆணம் செஞ்சு இடியாப்பம் செய்யுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. விருப்பமா சாப்பிடுவாங்க. அப்ப அதுக்கு தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் தான் இப்படியே செஞ்சுட்டிருக்கிறேன். இந்த நாள்ல வந்துட்டு நல்லா மழை பெய்யுது இல்லையா? எங்களுக்கெல்லாம் வந்துட்டு காலையிலேருந்து ஒரு 2, 3 மணி மேக்ஸிமம் அந்த மாரி தான். ஆகும் வரைக்கும் நல்லா வெயில், வெயிலுண்டா சும்மா அப்படியே சுட்டெரிக்கிற வெயில். அதுக்கப்புறம் நல்லா இருட்டிட்டு வந்து நல்லா மழை பெய்யுது. இந்த மாரி தான் பெய்த்துட்டிருக்குது. மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, மனுஷருக்கு வந்துட்டு எந்த பெரிய ஆபத்துக்கள் எதுவும் இல்லாம, இயற்கை தனது கடமைகள செஞ்சுட்டு போகுது அப்படின்னு சொன்னா சந்தோஷம் தான் இல்லையா? ஏன்னு சொன்னா நெறைய மழை பெஞ்சாலும் எங்க தோட்டத்துல வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஊத்து கூடிரும். ஊத்து கூடிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கண்டுகள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே செத்து போய்த்துருவாங்க. அப்ப அந்த கவலை தான் எனக்கு கொஞ்சம். அது மட்டும் இல்லாம இந்த மழை காலத்துல நத்த தொல்லையும் அப்படியே கொஞ்சம் அதிகமாயிரும். எல்லாம் பார்த்தா தான் இல்லையா? எங்களுக்கு தேவைப்படாத மழை நெறைய பேருக்கு தேவைப்படுறதா இக்கலும். எல்லாம் அப்படியே சமனா பேத்துச்சு அப்படின்னு சொன்னா சந்தோஷம் தான். காலையில என்ன மொக்க போடுற மாரி அப்படியே பேசத் தொடங்கிட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம். சும்மா அப்படியே பேசிட்டு இப்போமே இல்லையா, என் வேலைய மட்டுமே பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு போரிங் ஆயிக்கும். ஃபர்ஸ்ட்டு ஏதோ பேசிட்டு போறேன். ஏன்னு சொன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, "சிஸ்டர் நான் வந்துட்டு வேலை செய்யக்கல, உங்களோட வீடியோ பார்க்காட்டியும் கூட அப்படியே ப்ளே பண்ணி வச்சுருவோம். நீங்க பேசுறத கேட்டுட்டே அப்படியே வேலை செய்றதுக்கு நல்லா ஒரு நல்லா என்ன சொல்ற ஒரு உற்சாகமாயிக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாயிக்குது. என் பேச்ச கேட்டுட்டு நீங்க உற்சாகமா வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னா, சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் இல்லையா? உங்கள எல்லார்ட்டயுமே நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்படியே ஏமாத்தின மாரி ஆயிட்டு. தயவு செஞ்சு அதுக்கு எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. என்னன்னு சொன்னா, இந்த இடியாப்பமா முடிஞ்சு அடுத்த முறை செய்யக்கல வந்துட்டு கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப இந்த ஹஸ்பண்ட் போற அவசரம், அதுக்கப்புறம் இந்த வேலை அப்படி இப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ எடுக்க கிடைக்கவே இல்ல. அந்த கிளிப்ப ஷூட் பண்ண கிடைக்கவே இல்ல. அப்ப இடியாப்பமா செஞ்சுட்டேன். அப்ப உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு செய்யாம இருந்ததுக்கு. ஆனா ஏற்கனவே நான் இடியாப்ப ரெசிபீஸ், இடியாப்பமா எப்படி செய்ற வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு வேணுமெண்டா சேனல்ல செக் பண்ணி பார்த்துக்கேளு. அப்ப இன்றைக்கு வந்துட்டு இந்த வறுத்த மாதன் அத போட்டு அப்படி கிளறக்கலே நல்ல ஒரு மணம் வரும். அப்ப அதால இடியாப்பம் அவிச்சாலும் நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். நெறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க, "சிஸ்டர் நீங்க செஞ்ச மாரியே இடியாப்பம் செஞ்சு பார்த்தோம் நல்லா இக்கிது" அப்படின்னு சொல்லிட்டு. 7 மனுஷன்னா ஒரு தடவ இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும் இடியாப்பம் எவ்வளோ டேஸ்ட் ஆயிக்குது. அந்த அந்த தன்மையெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நல்லா இக்கிது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளங்கும். 7 மணி நேரம் ட்ரை பண்ணி பாருங்க. இடியாப்பத்துக்கு வந்துட்டு எங்களோட உம்மாவெல்லாம் வெரைட்டி வெரைட்டியா ஆணங்கள் செய்வாங்க. ஒரு நாளைக்கு பருப்பு செய்வாங்க. பருப்பு செஞ்சு தாளிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் சைட் டிஷ்ஷுக்கு நல்லாருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த நெத்தலி, கிழங்கு போட்டு ஆணம் காய்ச்சலு, அதுக்கப்புறம் மாசி, தக்காளி போட்டு ஆணம் காய்ச்சலு. நான் வந்துட்டு ஆணங்களுக்கு தக்காளி மிச்சமா போட மாட்டேன். கொரக்கா போட்டு அந்த மாரி காய்ச்சிக்குவேன். ஏன்னா புள்ளாள் வந்துட்டு பெருசா அந்த தக்காளி போட்டா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வேண்டி. ஆனா தக்காளி போட்டா டேஸ்ட் வந்துட்டு கொரக்காவ விட டேஸ்ட் ஆயிக்கும். ஆனா கொஞ்சம் அந்த ஆரோக்கியம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தக்காளிய வேக வச்சு சாப்பிடுறது கொஞ்சம் நல்லமில்ல இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நான் எப்பவுமே இந்த கொரக்கா போட்டு புள்ளைகளுக்குமே இப்ப பழகிட்டு. இடியாப்பம் கூட முட்டானமும் நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். எனக்கு வந்துட்டு இப்ப மாரி நினைவிக்குது. மகள் கிடைச்சு ஃபர்ஸ்ட்டான்னு இருக்க போகல. அப்பெல்லாம் அப்படிதானேனா, ஃபர்ஸ்ட் புள்ள கிடைச்சுச்சுன்னா அப்படியே தாலாட்டி, பாராட்டி, சீராட்டி பார்ப்போம். நிறையலாம் கூடிறணும் அந்த மாரி பெருசா பார்ப்போம். ஆனா அந்த ஆர்வம் வந்துட்டு 2வது புள்ள கிடைக்கல. அப்படி கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லையா? ஏன்னு சொன்னா நாங்க பெரிய உம்மாவாகிருவோம். ஒரு புள்ள வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயின ஒரு உம்மாவாகிருவோமா, அப்ப பெருசா அதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டோம். அது கூடிரும், சாப்பாடு குடுத்துறலும் அந்த மாரி கொஞ்சம் கணக்கு இல்லாம இப்போம்.
இப்ப எனக்கு அப்படிதான் விளங்குச்சு. அதான் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு பர்சனலா அப்படிதான் கொஞ்சம் அப்படியே அனுபவம் வந்தா கொஞ்சம் 2வது பிள்ளைக்கு ஏலும், நெறைய செஞ்சு எடுத்துறேலும் அந்த மாரி நெனைக்கும் இல்லையா? அப்ப மகளுக்கு வந்துட்டு முந்தியெல்லாம் அப்படி இல்ல. நிறக்கூடாட்டி சரியான பயம். அப்ப மிட்வைஃப் சொன்னாங்க ஒரு விஷயம். அது எனக்கு இன்னைக்கு மாரி நினைவிக்குது. என்னன்னு சொன்னா, இந்த காலையிலே எழும்பி நல்ல ஒரு நெத்தலி குட்டி 2, 3 அப்படி சிங்களயால சொன்னாங்க. நெத்தலி குட்டி 2, 3 போட்டு, கிழங்கு போட்டு, ஒரு ஆணத்த காய்ச்சி, இடியாப்பத்த வச்சு புள்ளைக்கு குடுங்களேன். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டா நிறம் தன்னால கூடிற போகுது. அப்ப உம்மகள் எலும்புறல்ல, சாப்பாடு செய்றல்ல, அந்த மாரி ஏசிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு அது என்னவோ தெரியா, இப்ப வரைக்குமே நல்ல நினைவு. இப்படி ஆனங்கள் காய்ச்சக்கெல்லாம் அவ சொன்னது எனக்கு வந்துட்டு நினைவு வரும். என்னடா இதெல்லாம் ஒரு விஷயம்ன்னு ஷேர் பண்றாளே அப்படின்னு நினைக்க வேணும். சும்மா என் மனசுல இது வரைக்குமே ஓடிட்டிருக்கிறது. மூளையில அப்படியே நல்லா நிரந்தரமா பதிஞ்சது. உங்களோடயும் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைச்சேன். அப்படியே வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிச்சன்ல வேலை முடிஞ்ச பிறகு மகள்ட இந்த கொண்ட கட்டுற வேலை, அவங்கள எழுப்பி விடுற வேலை அந்த மாதிரி செய்யணும். ஏன்டா மகள் கொஞ்சம் எழும்புறது கொஞ்சம் களவு பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா காலையில கொஞ்சம் கூதலா இருந்தா சோம்பேறிப்படுவாங்க. அப்ப அவங்கள எழுப்பி அப்படியே ப்ரஷ் பண்ண வச்சு, முகமெல்லாம் கழுவ வச்சு எல்லாம் செஞ்சுட்டு அப்படி உடுப்பாட்ட வச்சு தலையெல்லாம் கட்டிட்டு, சாப்பாடு என்ன சரி தீத்தி விட்ட அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் சாப்பிட்டுருவாங்க. ஏன்னு சொன்னா, அவங்களே எடுத்து சாப்பிடுறேன்னு சொன்னா, கொஞ்சம் கள்ளத்தனம் தான் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. அப்ப நான் அவசர அவசரமா போட்டு கொஞ்சம் அப்படியே தீத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னா சாப்பிட்டுருவாங்க. தீத்தி விடுற அப்படின்னு சொல்றது ஊட்டி விடுறதுக்கு. நெறைய இந்த பேச்சு வழக்கிக்குது இல்லையா? உங்களுக்கு விளங்காமிக்கும். அப்படி விளங்காம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு புள்ளாளுக்கு சாப்பாடு, இடியாப்பம், அதுக்கப்புறம் கிழங்கு, நெத்தலி போட்ட ஆணம். இப்படி 7 முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். இடியாப்பத்துக்கு வந்துட்டு வேற லெவல் டேஸ்ட் வைக்கும். நல்லாய்க்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மகள வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய்த்து விட்டுருவாங்க. வரக்கால வந்துட்டு 3 வீல்ல வார மாரிக்கும். இப்ப ஹஸ்பண்ட் இல்லன்னா, இப்ப 2க்குமே 3 வீல் தான். போறதுக்கு, வாரதுக்கு 2க்குமே 3 வீல். அப்பல்லாம் நாங்க அப்படி இல்ல. எங்கட ஸ்கூல் வந்துட்டு எங்கட வீட்லேருந்து. நாங்க சின்ன காலத்துல சொல்றேன். ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டேன். அப்படியே குதிச்சு சாரி. ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டேன். என்னன்னு சொன்னா, இந்த ஸ்கூல் வந்துட்டு தூரமைக்கும். எங்கட ஊடு கொஞ்சம் கொஞ்சம் நடக்கணும். இப்ப என் மகள விட எங்களுக்கு ஸ்கூல் வந்துட்டு தூரம். அப்படி இருந்தாலும் நாங்க வந்துட்டு நல்லா ஜொல்லியா அப்படியே உடுத்து நடந்தே போவோம். எவ்வளோ லேட் ஆயினாலும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருந்துட்டு போறது தானே அப்படின்னு சொல்லிட்டு, லேட் ஆயினாலும் அப்படியே நடந்தே மெதுவா மெதுவா போவோம். ஆனா எனக்கு இப்ப நினைக்குது, இந்த புள்ளைகள் எல்லாம் வந்துட்டு இந்த நடக்கிறத நெறைய மிஸ் பண்றாங்க. ஏன்டா ஒரு நல்ல ஆக்டிவிட்டி இல்லையா? நல்ல ஒரு எக்சர்சைஸ், நல்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இத மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு இப்ப நான் மகள்ட்ட ஒரே சொல்லுவேன். நீங்க வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருத்த போறோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் சரி நடந்து போகணும் ஸ்கூலுக்கு. வரக்கல உங்களுக்கு 3 வீல்ல வரையலும் அந்த மாரி சொல்லுவேன். அவங்களுமே விருப்பம் நல்லா நடந்து போறதுக்கு. அப்ப இன்ஷா அல்லாஹ் பாப்போம் இல்லையா? காலை ஃபுல்லா பரபரப்பா ஓடிட்டு இருந்துட்டு, ரிலாக்ஸ்டா ஒரு டீ குடிக்கக்கெல்லாம் ஒரு புக்கு எடுத்து ஒரு 2 தாள் வாசிச்சேன் அப்படின்னு சொன்னா, மனசுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிக்கும். அப்ப அதுக்கு தான் ஒரு புக் வாசிக்கிறேன். அதுக்காக சொல்லிறாதீங்க, புக் வாசிக்கிற டைம்ல குர்ஆன் ஓதுங்க. உங்களுக்கு வந்துட்டு பிரயோசனமாயிக்கும் அந்த மாரி எல்லாம். குர்ஆன் ஓதுறது அப்படின்றது ஒரு மஸ்ட்டான விஷயம். அத கட்டாயம் செய்யணும் இல்லையா? அப்ப நான் கட்டாயம் அத செய்வேன். அதுக்கிடையில இந்த மாரி டைம் கிடைக்கக்கெல்லாம் புக்கும் வாசிப்பேன். அத நான் வந்துட்டு செல்லணும் அப்டின்னே நெனச்சேன். நீ ஏன்டா எப்ப புக் வாசிக்கிறேன்னு சொன்னாலும் அப்படி ஒரு கமெண்ட் வரும். அதுக்காக வேண்டி சொல்லிருவோம்னு நெனச்சேன். அப்படி பார்த்தா நீங்க வந்துட்டு அந்த கமெண்ட் பண்றவங்க யூடியூப் பார்க்குற டைம்ல கூட குர்ஆன் ஓதையிலும், தொழையிலும் இல்லையா? அது என்ன சொல்றேன், நான் சொல்றேன் இந்த மார்க்கத்தோட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணப்படாது அப்படின்றது என் கருத்து. நான் தவறா சொல்லலன்னு நெனைக்கிறேன். அது பிறகு வந்துட்டு மகனையும் அப்படியே நர்சரிக்கு அனுப்பிட்டு ஒரு ஜெர்மனுக்கு பார்சல் இருந்துச்சு அனுப்புறதுக்கு. ஏன்டா இப்ப வரைக்கும் எங்கட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நாங்க ஜெர்மன், ஃப்ரான்ஸ், லண்டன் அதுக்கப்புறம் கனடா அனுப்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்டா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆசைப்பட்டு அவ்வளோ தூரம் வரைக்கும் டெலிவரி ஃபீ பெரிய ஒரு தொகை கட்டி எடுக்கிறது அப்படின்றதே எனக்கு தர பெரிய ஒரு மதிப்பு மாரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிக்கும். அதுலயும் வந்துட்டு கனடா, லண்டன் இதுவரைக்கும் ரெகுலரா எங்கட கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நான் சாமான் குடுத்துட்டிருக்கிறேன் அப்டின்ட்டு சந்தோஷமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்லாஹ்க்கு தேங்க் பண்ணிட்டு, 2வது உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்றதுக்கு நான் மிச்சம் மிச்சம் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். ஜெர்மனுக்கு பார்சல் அனுப்புறதோடே என்ட்ட பார்சல் இருந்துச்சு வளமையா நேத்த ஆயில் அதுக்கப்புறம் மசாலாஸ் எடுக்கிற பார்சல் இருந்துச்சு. அதெல்லாம் பேக் பண்ணியே வச்சிருந்தேன். அப்ப போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு, இன்னைக்கு ஆயில் காய்ச்சுற வேலைக்குது. அப்ப அந்த கிளிப்ப சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நெறைய பேர் அதுல என்ன இன்கிரீடியன்ட் அந்த மாரி எல்லாம் கேட்பாங்க. அப்ப நான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டா அந்த லைசென்ஸ் வரும் வரைக்கும் அந்த டக் ஒட்டப்படா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இப்ப லைசென்ஸ் கிடைச்சிட்டு, அப்ப அதுக்கு பிறகு தான் உங்களோட அதெல்லாம் அந்த பாட்டில்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இப்பெல்லாம் அனுப்புறேன். அப்ப நாங்க எல்லாமே இதுக்கு யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட் நேச்சுரலா எங்கட சூழல்லேருந்து நான் தேடி எடுக்கிறேன். பல்கா காய்ச்சக்கல வந்துட்டு எல்லாம் எங்களுக்கே தேட கஷ்டம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்துட்டு காசுக்கு அது நேச்சுரலா வீடுகள்ல காசுக்கு வந்துட்டு எடுப்போம்.
அப்ப இந்த விலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கமெண்ட் பார்த்தேன். உங்களோட விலை வந்துட்டு அதிகமாயிக்குது. இதே ஆயில் வந்துட்டு எங்களுக்கு விலை குறைஞ்சு கிடைக்குது அப்படின்னு. ஆனா, அதோட ரிசல்ட்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியா. என்னோட ரிசல்ட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு நான் கம்யூனிட்டில அப்படியே போஸ்ட் பண்ணிட்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன மார்ஜின் வச்சு நம்ம இந்த ஆயில் செய்றேன். நாங்க பெரிய மார்ஜின் வச்செல்லாம் இல்ல. இதுக்கு போடுற இன்கிரீடியன்ட், பேக்கிங் அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு சின்ன மார்ஜின் வச்சு தான் நாங்க இந்த விலை வச்சு வித்துட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா கட்டாயம் உங்களுக்கு இது ஏலும் வாங்குறதுக்கு ஏலும் அப்படின்னு சொன்னா வாங்குங்க. அப்படி இல்லாட்டி நீங்க வீட்டிலேயே செஞ்சு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்த நான் கட்டாயம் சொல்லிறணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்டா சில பேர் நினைப்பீங்க விலை கூட அப்படின்றதுக்காக வேண்டி சொல்லிறணும்னு நினைச்சேன். இப்ப வந்துட்டு எங்கட ஆயில் ஆஃபர் போய்த்திருக்குது உங்களுக்கு தெரியும். இன்னும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 7 நாள் மேக்ஸிமம் ஒரு 7 நாளுக்கு இந்த ஆஃபர் முடிஞ்சிரும். அப்ப இந்த 7 நாளுக்கு டெலிவரி ஃப்ரீ ஆஃபர்ல எங்கட ஆயில் உங்களுக்கு எடுத்துக்கலாம். நாங்க இதுக்கு யூஸ் பண்ற ஆயில் நின்று எல்லாம் பார்த்து தான் வாங்குவோம். எல்லாம் குறிப்பிட்ட எல்லா இடத்துலயும் வாங்க மாட்டோம். எங்கட ரா மெட்டீரியல்ஸ் குறிப்பிட்ட இடத்துல லிமிட்டடான ஸ்டாக் கேக்கும். அதுகள தான் நாங்க வாங்குவோம் அப்படின்ற விஷயத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னா, ரா மெட்டீரியல்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். விலை குறைவா கிடைக்கும். கலப்படம் கிடைக்கும் அந்த மாரி. அது எதுவுமே இல்லாம இயன்ற வரைக்கும் பெஸ்ட்டான ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு குறிப்பிட்ட இடங்கள்ல லிமிட்டடா தேடி எடுக்கிறதால தான் எனக்கு இந்த மாரி ஒரு பிரைஸ் வைக்க வேண்டிய நிலைமையில இருக்குது. அப்ப இந்த செவ்வரத்தம் பூ விக்குது இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் எங்கட ஏரியால எல்லாம் கிடைக்கும். அப்ப நான், மாமி எல்லாம் போயிட்டு பறிச்சுட்டு வருவோம். அது பிறகு கரிசலாங்கண்ணி இதெல்லாம் தானே எங்கட சூழல்லேருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேடி எடுக்கணும். அப்படின்ற விஷயத்தையும் உங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒயிலா இருக்கக்கெல்லாம் அதுல சிரமம் விளங்காது இல்லையா? அப்ப நான் அதுக்கு இது பண்றேன். கொஸ்ட் எடுக்கிறேன் தான். இருந்தாலும் நான் என் சிரமத்தையும் சொல்லிறணும் இல்லையா? சும்மா அப்படியே உங்களோட ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம, இந்த ரசாயனங்களும் இல்லாம அனைத்து விதமான மசாலா பொருட்கள் என்னிட்டேருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். நான் ஸ்க்ரீன்ல தர இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா, கால் பண்ணினேன்னு சொன்னா, ஆன்சர் பண்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குதில்ல. அத சுட்டி நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. பேசணும்னு சொன்னா வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புங்க. நான் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். அதெல்லாம் செஞ்சுட்டு ஆயிலுக்கு எல்லாம் மறக்கணும். அப்ப நான் என்ன செய்வேன், இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் எடுத்து நல்லா கழுவி, கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா தண்ணி வடியறதுக்கு அப்படியே வச்சிரணும். அப்பதான் அந்த தண்ணி இருக்காது இல்லையா? ஏன்னா தண்ணியோட நீங்க இந்த மூலிகை எல்லாம் அரைச்சு போட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆயில் வந்துட்டு மிச்ச நாளைக்கு ஈக்காது. கொஞ்சம் இப்படி முடுங்கின வாசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி வாசம் அடிக்கும். அத சுட்டி அத நல்லா காய வச்சுட்டு, அதுக்கு பிறகு தான் நாங்க அரைச்செடுக்கணும். அதுக்கிடையில எங்க வீட்ல உள்ள இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் மிச்ச நாள் கவனிக்காத மாரியே ஒரு ஃபீலிங். அப்ப எல்லாரையும் தூக்கி சன் பாத்துக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, சன் பாத்துக்கு வச்சுட்டு மழை தண்ணி சேர்த்து வச்சிருந்தேன். அப்ப மழை தண்ணி தான் இப்ப ஊத்திட்டிருக்கிறேன். என்ட வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்தாலே இப்ப ஃபர்ஸ்ட்டா பாக்குறது என் இண்டோர் பிளான்ட்ஸ தான். "எப்படி இது வளர்க்குறீங்க? என்ன உரம் போடுறீங்க?" அந்த மாரி கேட்பாங்க. நான் எந்த உரமுமே போடுறல்ல. ஒரு 10 நாளைக்கு ஒருக்கவாலும் சன் பாத்துக்கு வெளிய வச்சிரணும். மழை தண்ணி சேர்ந்துச்சுன்னு சொன்னா, கட்டாயம் அவங்களுக்கு ஊத்திரணும். அவ்வளோதான். வேற எந்த உரங்கள், நீங்க செயற்கையான உரங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அப்ப அந்த டிப் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அதோட வந்துட்டு இந்த ஃபிஷ் மசாலாவும் முடிஞ்சிருந்துச்சு ஸ்டாக் கீக்கல்ல. அப்ப அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த வேலையும் முடிஞ்சிரும் இல்லையா? அந்த மூலிகை தண்ணி வடியிற வரைக்கும் இந்த வேலைய செஞ்சுருவோம் அப்படின்னு தான் செஞ்சுட்டிருக்கிறேன். நிறைய இந்த வேலைகள் நான் என்னோட வீடியோஸ்ல வந்துட்டு சேர்க்கிறது, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்டா நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, "எப்படி சிஸ்டர் நீங்க வேலை செய்றீங்க? எங்களால செய்யலதே" அப்படின்னு சொல்லிட்டு. ஏலான்னு சொன்னா ஏலாதான் இல்லையாம்மா? அதை ஏலும்ன்னு சொல்லி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஏலுமாய்க்கும். அடுத்ததா குட்டியா ஒரு ப்ரொமோஷன் பார்த்துட்டு வந்துருவோம். நூர் எடுகேஷன் திருப்பவும் அவங்களோட நியூ பேட்ச் டெய்லரிங் பேட்ச் வந்துட்டு இந்த மந்த் 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. 30 நாள்ல 30 வகையான ஆடைகள் வீட்ல இருந்துட்டே உங்களுக்கு படிச்சுக்கலும் மைக்கும். கோர்ஸ்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே சாரி பிளவுஸ் ஸ்டிச்சிங் வந்துட்டு இலவசமா படிச்சு தராங்க. வெல் ட்ரெயின் டீச்சர் மூலமா உங்களுக்கு ஆன்லைன்லயே வீட்ல இருந்துட்டே படிச்சுக்கலும். சான்ஸ மிஸ் பண்ணிராதீங்க. டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் தந்திக்கிறேன். ஸ்க்ரீன்ல தர நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கலும். மூலிகைகள் எல்லாம் வந்துட்டு ஈரம் வத்தினதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு அரைச்செடுக்கணும். நல்லா இப்படி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அப்படியே அந்த சாரெல்லாம் இறங்கும் இல்லையா? அதுக்கிடையில எனக்கு இந்த வேலைகள் இருந்ததால் மாமி வந்துட்டு பகலைக்கு சமைச்சிட்டாங்க. மிளகுக்கு கோழி சமைச்சிட்டு பீட்ரூட் வதக்கியிருந்தாங்க. இன்றைக்கு வீடியோவில் வந்துட்டு எந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணலை அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்க வேணாம். இன்ஷால்லா கட்டாயம் ஷேர் பண்ணுவேன். நல்லா லேசான உங்களுக்கு செய்யக்கூடிய பிரயோசனமான ரெசிபீஸ் இன்ஷால்லா இனி வரும் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்ப இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் இதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யணும். மூடு கூட்டுறது, அதுக்கப்புறம் அந்த வேலை, உடுப்பு கழுவுறது இதெல்லாம் நான் இதுக்கப்புறம் தான் செய்யணும். அப்ப அத தான் அப்படியே பார்த்து பார்த்து செஞ்சுட்டிருக்கிறேன். வேலை அப்படின்டா வந்துட்டு பெருசா இந்த நாளும் இந்த மாரி வேலை இருக்காது. என்ன காய்ச்சிறேன், என்ன சரி ப்ரொடக்ட் செய்றேன் அந்த மாரி டைம்ல கொஞ்சம் வேலைக்கும் தான் இல்லையா? வாழ்க்கைன்றது அப்படிதான் இல்லையா? இந்த நாளும் நிலையாய்க்காது. மேடு பள்ளமா இக்கும். சரி வாரது வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மனசுக்கு புடிச்ச மாரி இருக்கிற வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான் இல்லையா? அதுக்கிடையில என்னதுக்கு அடுத்தாக்கள பார்த்து,
அப்படி இல்லையே, எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதேன்றலாம் நெகட்டிவா யோசிக்கணும். சரி வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்து, எங்களுக்கு பிடிச்ச மாரி வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சுக்க வேண்டியது தான் இல்லையா? ஓவரா கருத்தெல்லாம் பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேற வேலை கூடயா, அதான் அப்படியே தன்னால ஃப்ளோல வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இல்லையா? பேசிட்டே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.